நண்பர்களே, நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 2.25 சென்ட்டுங்க. ஒரு 1070 சதுரடி உள்கட்டுமானத்தில் இருக்குது. இது வந்து மேற்கு பார்த்த ஃப்ளாட்டு, வடக்கு பார்த்த வாசலுங்க. இந்த மாதிரி இருக்குது. ஒரு 49 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசபிளுங்க, விலை பேசிக்கலாங்க. அந்த மாதிரி இருக்குது. டபுள் பெட்ரூம் வீடு. சுற்றி வந்து இண்டிபெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 1.5 அடி போட்டிருக்காங்க. இன்னொன்று, இந்த தெரு வந்து இதோட முடிஞ்சிருது. அதனால் வந்து இந்த ரோடு வந்து ஒரு 25 அடி ரோடுங்க இந்த மாதிரி வருது. இந்த ரோடு வந்து நமக்கு இந்த வீடை வாங்குறவங்களுக்கு ஃபுல்லாகவே இதாயிரும். ஏன்னா இங்கிட்ட யாரும் அடுத்து வரப்போகிறதில்ல. அங்கிட்டு பாதைகள் முடியுது. ஸோ முன்னாடி காரெல்லாம் நிப்பாட்டுறது ஈஸியாக முன்னாடி நிப்பாட்டிக்கலாம். வீடு இந்த வேலை இன்னும் நிறைவடையலை பாருங்கள். இந்த மாதிரி வருது. பைக்கை உள்ளே ஏற்றி பார்க் பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. செல்ஃபெல்லாம் இங்கேயே வந்துடுது. இந்த மாதிரி இருக்குங்க. இதை வாஷிங் மிஷின் வைக்கணும், அதில் வச்சுக்கலாம். இன்னும் இதில் வேலைகள் வந்து பாருங்கள். இந்த மாதிரி வருது. கதவெல்லாம் தேக்கு மரத்தில் நல்லா பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி அருமையாக இருக்குது பாருங்கள். ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது வேலைப்பாடுகள் எல்லாமே. இப்படி உள்ளே வந்தவொடனே, வீட்டுக்குள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவி ஷோகேஸ் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடி ஒர்க்கு, அந்த பால் சீலிங்குள்ளே கொடுப்பாங்கள்ல எல்இடி லேம்ப் செட்டப்பு, அது இன்னும் நிறைய வேலைகள் இந்த வீட்டில் வந்து இன்னும் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சுட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம வீடியோவை போட்டுருவோம் அப்படின்னு நம்மளும் வந்துட்டோம். இந்த மாதிரி உள்ளே வந்தோடனே உள்ள காப்பர் டிசைன்ஸ் நல்லா இருக்குங்க. செவுத்தில் பாருங்கள், தெரியுதுங்களா? ஒண்டர்ஃபுல்லான டிசைன் பாருங்கள். காப்பர் டிசைன் இது பேர். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் நம்ம பார்த்துருக்கோம்ல, செம்பு பாத்திரங்கள்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி டிசைனில் இதை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க பாருங்களேன். ரொம்ப அழகாக இருக்குது. தொட்டு பார்த்தாலே அந்த ஒரு லேம்ப்ஸை இதெல்லாம் தொட்டு பார்த்த மாதிரி, அந்த இலையெல்லாம் அந்த இலைகள்லாம் இருக்குல்ல, அதை தொட்டு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, இன்னும் இதெல்லாம் இன்னும் ஃபுல்லாக இந்த சானிட்டரி ஒர்க்கு எல்லாமே நிறையா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஹால் வந்து பாருங்கள் எத்தனை சதுரடின்னு பார்ப்போம். தோராயம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 சதுரடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஹாலுங்க. இந்த டிவி ஷோகேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக அமைச்சிருக்காங்க. மற்ற வீடுகளெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இது நல்ல பெருசாக மேலே வரைக்கும் சீலிங் வரைக்கும் ஏற்றிருக்காங்க. இந்த டிவி ஷோகேஸு நல்லாயிருக்கு. அதே மாதிரி கிச்சனும் பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸ் கிச்சனாக இருக்குது. கிச்சன் பார்த்திங்கன்னா 14க்கு 8ங்க. ஒரு 112 சதுரடி இருக்கக்கூடிய கிச்சனாக இருக்குது பாருங்கள். அந்த அழகா டிசைன், அந்த ஆர்ச்செல்லாம் நல்லா இருக்குங்களா? இப்படி வருது. இது வந்து ஒரு டைனிங் டேபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்குள்ள உட்காந்து சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி வருது. கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க. இந்த இதெல்லாம் கப்போர்டு, இந்த இதெல்லாம் டஃபன் கிளாஸ் ஒர்க்கு எல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். மாடுலர் கிச்சனாகவே இருக்குது. இதில் மாடுலர் சிம்னி வச்சுக்கலாம். அந்த இருக்குது எக்ஸாஸ்ட் ஹோல், அதுக்கு தான் அந்த ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அந்த இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குழாய் இருக்குது. நம்ம வாட்டர் பியூரிஃபையர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்குங்க. கிச்சனில் நல்ல ஸ்பேசியஸாக நல்ல காற்றோட்டமாக இருக்குது. ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சுற்றி வர வந்து அந்த இது போட்டிருக்காங்கங்க. 1.5 அடி போட்டு ஒரு இண்டிபெண்ட் வில்லாங்க. நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமு. நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் கபோர்ட்லேருந்து அந்த மேலே இருக்கிற லாஃப்ட் கபோர்டு, அதே மாதிரி செல்ஃப் கபோர்டு எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் அந்த எல்இடி ஒர்க்குக்காக எல்லாமே வந்து இந்த வேலைகள் முடியாமல் இருக்குது, முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி செல்ஃப் கபோர்டு பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸாக வருது. உள்ள லாக்கர்லாம் வருது பாருங்கள். இந்த மாதிரி லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது.
இதிலே கண்ணாடியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் போல் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், இந்த மாதிரி இந்தியன் டாய்லெட் வந்துடுது. 89 பாத்ரூம், மேலே ப்ளக் பாயிண்ட் இருக்குது, வாட்டர் ஹீட்டர் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கு. பூஜாரம் கபோர்டு நல்லாயிருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு 10க்கு 10 இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு செல்ஃப் எல்லாமே வந்துடுது. மேலே பால் சீலிங் நல்லாயிருக்கு. இதுலேயும் வந்து என்ன டாய்லெட் வருது, இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வரும், அதுக்கு தான் அந்த பைப் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் வேலைகள் வந்து இன்னும் நிறையா இருக்குது, வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுலேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பதிலாக ஒரு கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே மாடிக்கு போய் பார்த்துருவோம். மாடிக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இதிலே போட்டிருக்காங்க, டைலில் நல்லா கிரிப் டைலுங்க, ஒரு மாதிரி கிரிப்பாக இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஹேண்ட் ரெயில் எல்லாமே எஸ்எஸ்சில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்எஸ் ஒர்க்கு, மேலே எம்எஸில் சேஃப்டி கேட் இருக்குது. இந்த மாதிரி வருதுங்க, நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. இதில் ஒரு டேங்க் வந்துடுது, வாட்டர் டேங்க்கு. சுற்றி வீடுகள் பாருங்கள், நல்லா இருக்குங்களா. இந்த மாதிரி வருதுங்க, தட்டோடு அழகாக பதிச்சிருக்கிறாங்க. இந்த வேலைகள் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அந்த துணிக்காய போடுற அந்த ஆங்கில் எல்லாமே இருக்குது பாருங்கள். மேலே அந்த குழாயெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த லேம்ப்பு எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க மாடியில். ஒரு அருமையான ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடங்க இந்த இடம். ஆமாம், இங்கெல்லாம் இருந்தோன்னா நோய் நொடியே வராது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல காற்று இருக்குங்க, காற்று சுவாசிக்கக்கூடிய காற்று நல்ல காற்றாக இருக்குது. சரிங்களா, அருமையான இடமா இருக்குது. நல்லா வாக்கிங் போகிறதுக்கெலாம், நம்ம வாக்கிங் போகிறப்ப மனசு நல்லா ரிலாக்ஸ் ஆகும். என்னென்னு கேட்டிங்கன்னா, பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய இந்த தாவரங்களை பார்த்துக்கிட்டே நடக்கிறப்ப தான் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். எங்கிட்ட பார்த்தாலும் காங்கிரீட் காடாகவே இருந்தால் என்ன தாங்க மனசுக்குள்ளே ஓடும் சொல்லுங்கள். அதெல்லாம் மறக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை செலக்ட் பண்ணி வாங்க, வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும். சரிங்களா, ஏன்னா தண்ணி நல்ல தண்ணி இருக்குது, உங்களுக்கு போக்குவரத்து வசதிகள்லாம் நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடமா இந்த சிக்கந்தர் சாவடி பகுதி இன்றைக்கி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா, மேற்கொண்டு நான் நிறைய மொக்க போட ஆரம்பிச்சிட்டேன்னா நீ கோச்சிக்கிறாதீங்க. நம்மளுடைய இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற அந்த நம்பர், காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.